வணக்கம். இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தொண்டாமுத்தூர்ல தான் வேலை. ஸோ அதனால காலம்பரை ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டோம். இது இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே அப்படி ஒரு சில்னஸ். சிட்டியை தாண்டி இந்த ரோட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பயங்கர ஜிலுஜிலுன்னு இருக்கு. சம்மரா இருந்தாலும் நல்ல காத்து, நல்ல ஜிலுஜிலுப்பு. இந்த மாதிரி சிட்டி என்விரான்மெண்ட்ல டக்குன்னு இந்த மாதிரி போறப்ப ரொம்ப மனசுக்கு இதமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒர்க் முடிச்சிட்டு சாயங்காலம் வர்றப்ப இந்த இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வேலை முடிஞ்சது, ஈவினிங் ஆயிடுச்சு. இப்ப நாங்க தொண்டாமுத்தூர்ல இருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். சூப்பரான ரோடுங்க. ஆக்சுவலி தொண்டாமுத்தூர் பகுதியில வாழையும் பாக்கு சாகுபடியும் நிறைய இருக்கும். ரோடு கொஞ்சம் குறுகலான ரோடா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியானது. நம்ம பயணிக்கும் போது அந்த அலுப்பே நமக்கு தெரியாது, அவ்வளவு சூப்பரான ரோடு. ஸோ ரெண்டு பக்கமும் நல்ல பசுமையா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா அதை பார்க்க பார்க்க நமக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸே ரிலீஸ் ஆயிடுங்க. அந்த செடி கொடிகளுக்கு மட்டும் அப்படி என்னதான் அந்த சக்தி இருக்கோ அதை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். இந்த பாக்கு தோட்டம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாக்கு அப்படியே நேர்த்தியா சாகுபடி பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகா வரிசையா லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கு. இன்கேஸ் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த வழியில வரும்பொழுது டைம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வண்டியை நிறுத்துறதுக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா நிறுத்திட்டு ஒரு 10-15 நிமிஷம் நாங்க நின்று அப்படியே பார்த்து அந்த காத்தை அனுபவிச்சு அந்த சுவாசிச்சுட்டு வருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், பா ஷேப்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பின்னாடி அப்படியே பா மாதிரி இருக்கு. நடுவுல வாழைக்கண்ணு இப்பதான் நட்டு வச்சிருப்பாங்க போல, குட்டி குட்டி வாழைக்கண்ணு அவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு சினிமா செட்டு போட்டாப்புல இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நடுவுல ஒரு சின்ன குடிசையாட்டம் இருக்கு. இத பார்த்தாலே அவ்வளவு சூப்பருங்க. அடுத்து தொண்டாமுத்தூர் பன்னீர் திராட்சைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த ரோட்லயே பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் திராட்சை, ஃபார்ம் ஃப்ரெஷ் பன்னீர் திராட்சை கடை நிறைய இருக்கும். நல்ல ஸ்வீட்டான, நல்ல செம ஃப்ளெஷியா இருக்கக்கூடிய திராட்சைகள் இங்க விற்பனை செய்வாங்க. தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நமக்கு. இப்ப எங்க வீட்டுல அவர் இறங்கி பன்னீர் திராட்சை வாங்க போயிருக்காரு. எல்லாருக்குமே இப்படி பிடிக்கும், வீட்டுல நல்ல ஸ்வீட்டா இருக்கும். அதே மாதிரி பன்னீர் திராட்சையும் வாங்கிட்டு ஒரு திராட்சை கண்ணும் வாங்கிட்டு வராரு. இதை எப்படி நட்டு வைக்கிறது, எப்படி வளர்க்கறது அப்படிங்கறத அந்த விக்கிறவங்க கிட்டயே கேட்டு வாங்கிட்டு வராரு. இவரை வாங்கிட்டு அதை நட்டு வச்சு வளர்க்குறாரா என்ன அப்படின்னு தெரியல. பட் ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வராரு, பாக்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயே கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா வீடு துடைக்கிற வேலை இருந்தது. அதனால வீடு முழுக்க கூட்டி தொடச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 1 hour ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பன்னீர் திராட்சைய நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்ல செம ஸ்வீட்டா ஃப்ளெஷியா இருந்த திராட்சையை நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. நீங்க கண்டிப்பா அந்த சைடு போற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்குங்க. இந்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டின்னர் என்னோட ஹப்பி தான் செய்ய போறாரு. வேலை இன்னைக்கு ஜாஸ்திங்கிறதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உனக்கு இன்னைக்கு டின்னர்ல இருந்து ரெஸ்ட், நான் உனக்கு இன்னைக்கு டின்னர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. சோ ஓவர் டு முரளி. ஸோ டின்னர் டைம் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்தியான ஈஸியான ஒரு ரெசிபி, ஹெர்பல் தோசை. ஸோ இது எங்க சித்தியோட ரெசிபி. சித்தி அம்மாட்ட சொல்லி அம்மா ரெகுலரா அப்பப்போ பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ ஹெர்பல் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 5 பல்லு, ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அது தேவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். தேவைன்னா பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்தாச்சு. இதுக்கு தண்ணி தேவையில்லை, இதுவே தண்ணி விட்டுக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி இது வேணும் அப்படின்னா ஒரு அரை கரண்டி மட்டும் தண்ணி மட்டும் விட்டா போதும். ஸோ இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நான் ஒரு 5லேருந்து 6 தோசை வர்ற மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைச்ச விழுதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ அரைச்ச விழுதை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஊத்தப்பம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு எடுக்கணும். இப்போ இப்போ கல்லை போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கல் போட்டாச்சு. இந்த கல்லை சுத்தம் பண்ணுறதுக்கும் தோசை ஈஸியாக எடுக்க வர்றதுக்கும் இந்த வெங்காயத்தால் சின்னதாக தேய்ச்சி விட்டுறலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு ஹெல்ப்புக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறதாக எங்கள் அம்மா இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸில் தான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். ஸோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண மாவை 2 கரண்டி
விட்டுக்கலாம். இன்னொரு அரைக்கரண்டி அரைக்கரண்டி போதுமா? அரைக்கரண்டி போதுங்கிறாங்க. இது வந்து ஊத்தாப்பம் பதத்துல செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம அப்படியே விட்டுலாமா இல்ல இதை மூடி வைக்கணுமா? எவ்வளோனா பண்ணலாம். எண்ணெய் விடணும் இல்லையா? அரை ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். கரண்டி மாதிரி இருக்கு. எவ்வளவு வருது? அது அரைக்கரண்டி இருக்கு. அரைக்கரண்டி. பார்க்கவே சூப்பரா இருக்கு. பன் மாதிரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளவு நேரமா இருக்கணும்? இது ஒரு பக்கம் எடுத்து பார்க்கணும். எடுத்து வர மாதிரி உடனே தேய்ச்சி முதல்ல எடுக்கணும். அப்படியே எடுத்துடலாம் இல்லையா? இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதால வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன் அது. ஸோ 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரா சுத்தி இப்படி எடுக்க வருது. அப்படியே திருப்பி போட்டுடலாம். திரும்ப எண்ணெய் விடணுமாமா? எவ்வளவு? அரை ஸ்பூன் ஊற்று. ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ 2 பக்கமும் சூப்பராக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஹெர்பல் தோசை ஆர் ஹெர்பல் ஊத்தாப்பம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து நிறைஞ்சது கூட, ரொம்ப ஈஸியானதும் கூட. இந்த மாதிரி ஹெர்பல் தோசை பண்ணி கொடுக்கறதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை மாதிரியான விஷயங்களை சேர்த்துக்காத குழந்தைங்க கூட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான சத்து எல்லாமே கிடைச்சிரும். நார்மலாக இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க, ஓரமாக சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அந்த எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான சத்து கூட சேர்ந்துடும். ஸோ இதை அடிக்கடி பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னப்பா உனக்கு எப்படி பிடிச்சிருந்தா? ரொம்ப தேங்க்ஸ்பா. பயங்கர டயர்ட்ல ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது சூப்பரா வாசனையா கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வரலாம். அதுல இந்த வெங்காயத்தை வந்து வதக்குனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலா பச்சையா போடுறது இல்ல, பொதுவா நானும் அப்படிதான் செய்வேன். பச்சையா தான் அந்த எல்லா விஷயத்தையுமே அதுல பச்சையா அரைச்சுதான் சேர்க்கறது. அது அந்த மாவோடய சேர்ந்து அந்த வாக்கும் பொழுது அந்த சூட்லயே வெந்துடும். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனையோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.